மக்களே, இந்த கலரை பார்த்தீங்களா? இந்த கலரை பார்த்துட்டு ஒரு அருமையான அதிமேதாவி காமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன காமெண்ட் பண்ணியிருந்தார்னா, இவன் சங்கிடா, இவன் தன்னுடைய சங்கித்தனத்தை கலர் மூலமா வெளிப்படுத்துறான் அப்படின்னு காமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த காமெண்ட்டை பார்த்ததும் எனக்கு சிரிப்பும் வரல, வெறுப்பும் வரல. அவரை நினைச்சு எனக்கு வருத்தமா தான் இருந்தது. அவரை பெத்தவங்களை நினைச்சு இன்னும் வருத்தமா இருந்தது. அவருடைய எதிர்கால சந்ததிகள், அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு பிறக்க போற குழந்தைகளை நினைச்சா இன்னும் வருத்தமா இருக்குது. ஏன்னா ஒரு கலரை பார்த்தே அவன் இப்படித்தான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அறிவாளிய இந்த சமூகம் இன்டாக்ட்ரினேஷன் மூலமா உருவாக்கி வச்சிருக்கிறத நினைச்சு உண்மையாவே வருத்தமா தான் இருக்கு. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அந்த வகையில சங்கிகளை 4 நிறத்துல பிரிக்கலாம். 1 நீல சங்கி, வெள்ளை சங்கி, பச்சை சங்கி, கருப்பு சங்கி. இந்த சங்கி வகைகள்ல ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சங்கிகளை கூட நாம நம்பிடலாம். ஆனா எக்ஸ்ட்ரீமிஸ்ட தாண்டி ஒரு வகையான சங்கிகள் இருக்காங்க. அவங்க தான் சாஃப்ட் சங்கீஸ். அந்த சாஃப்ட் சங்கீஸ் தான் ரொம்பவும் கொடூரமானவங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கவங்க கிட்ட கேட்டா கூட, ஆமாடா என் மதத்துக்கு நான் முட்டு கொடுப்பேன், எனக்கு மதம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சாஃப்ட் சங்கீஸ் இருக்காங்க பாருங்க, நமக்கே பகுத்தறிவு பாடத்தை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள மதவெறியோட தெரியுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற சாஃப்ட் சங்கி யாருன்னா, திலீப் குமார் என்று இருந்து அதன் பின் ஏஆர் ரஹ்மானாக மாறி இசைப்புயல் என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படும் ஏஆர் ரஹ்மான் என்ற சாஃப்ட் சங்கி தான். ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா, பிபிசியில ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூல என்ன சொல்லணுமோ அதை சொல்லாம, என்ன சொல்லக்கூடாதோ அதை சொல்லி வச்சிருக்காரு. அதாவது இந்தியாவில் மத ரீதியான ஆட்சி நடப்பதால் இவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிடுச்சான். ஏன்னா இவர் சிறுபான்மையினத்தை சேர்ந்தவரா, அதனால இவர் சிறுபான்மையினர், இவர் இந்த மதத்தை சார்ந்தவர்னு இவருக்கு வாய்ப்பை கொடுக்கவே இல்லையா. அந்த மாதிரி பேசி வச்சிருக்காரு. இவர் இந்த பேச்சை பேசினதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால காட்டுத்தீயா பரவுனதுக்கு அப்புறம் 4 பக்கமும் தூக்கி போட்டு மிதிச்சதும், குறிப்பா சந்துல மாட்டினதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. சந்துல வந்தாலே தூக்கி போட்டு மிதிக்கப்படுவார்கள் என்பது எழுதப்படாத விதி. அந்த மாதிரி இவர் பேசுறது சந்து ஃபுல்லா சுத்தினதுக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான் அதுக்கடுத்து ஒரு வீடியோவை வெளியிட்டாரு. எப்படி நான் இன்டர்நேஷனல் மீடியால பேசும்போது ஐயா இவருக்கு என்ன தோணுச்சோ அது எல்லாத்தையும் பேசிடுவாராம். அதுக்கப்புறம் தனியா உட்காந்து, நான் இந்தியாவை விரும்புகிறேன், இந்தியா எனக்கு மிகவும் முக்கியம், அனைவரையும் நான் சமமாக பார்க்கிறேன்னு ஒரு உருட்டு உருட்டிருக்காரு. இந்த உருட்டை முன்னாடியே உருட்டி இருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனா இந்த உருட்டை இவருடைய மதவெறியை காட்டினதுக்கு அப்புறம் உருட்டினதால இவர் எப்பேற்பட்டவர்னு வெளியே வந்துடுச்சு. இவர் எப்பேற்பட்டவர்னு நிறைய பேருக்கு முன்னாடியே தெரியும். அதாவது ஏஆர் ரஹ்மான் யாரு, அவருடைய செயல்கள் என்னன்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஏஆர் ரஹ்மானா வெறும் இசை நாயகனா மட்டும், ஒரு மியூசிக் டைரக்டரா மட்டும், தன்னுடைய தலைவன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு அவர் எப்பேற்பட்டவர்னு தெரியாது. இப்ப இவர் பேசியும் சில தற்குறிகளுக்கு புரியவே இல்லை. ஆனா ஏஆர் ரஹ்மான் என்பவர் பியோர் சாஃப்ட் சங்கி. 90s காலகட்டத்தில் இளையராஜாவுக்கு பட வாய்ப்புகள் கம்மியாக கிடைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஏஆர் ரஹ்மான் சினி ஃபீல்டுக்குள்ள வராரு. வந்ததும் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது, நிறைய மியூசிக் போடுறாரு, அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதனால ராஜாவுக்கு வாய்ப்புகள் குறையுது. அப்ப கூட ராஜா தன்னுடைய மதத்தால், தன்னுடைய சாதியால் என்னை ஒடுக்கி எனக்கு வாய்ப்பு தர மறுக்கிறார்கள்னு எங்கேயுமே அவர் பேசி சிம்பத்தி கிரியேட் பண்ணதே கிடையாது. நீங்க எங்கேயுமே அப்படி அவர் பேசுனதை பார்க்கவே முடியாது. ஆனா இந்த பக்கத்துல ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க, கோடி கோடியா சம்பாதிச்சிட்டாருன்னு சொல்றாங்க, மிகப்பெரிய ஐகான்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஆள் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னதும் இவர் விக்டிம் கார்டை தூக்கிடுறாரு. அந்த இன்டர்வியூல அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடந்ததால இவருக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சுதான். அதுவும் இல்லாம சாவா என்ற படம் டிவைசிவ்னஸை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம்னு வேற சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அந்த படத்துக்கு மியூசிக் போட்டது யாருன்னா ஐயா தான். ஐயா ஏஆர் ரஹ்மான் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. மியூசிக் போட்டிருக்காருன்னு சொல்றதை விட அந்த படத்தை கெடுத்து சின்ன பின்னமாக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று படத்தை தன்னுடைய உண்மையான மதவெறியா மனசுல வச்சுக்கிட்டே இவர் வேணும்னே அந்த படத்தை நாசப்படுத்திருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தை பார்த்தா ஒவ்வொருத்தருக்குமே நல்லா தெரியும் அது எப்பேற்பட்ட கேவலமான இசையோடு நிறைந்த படம்னு. நமக்கு தேவை என்னன்னா, ஸ்க்ரீன்ல ஒரு படத்தை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இசை அந்த படத்தை அப்படியே நகர்த்தணும். ஆனா இவர் போட்டு வச்சிருக்க மியூசிக்கை சாவா படத்தை பார்த்த யாரா இருந்தாலுமே காரி தான் துப்புவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஒர்க். இப்பேற்பட்ட வேலையை பண்ணா இவருக்கு எப்படி வாய்ப்பு தருவாங்க? அதுலயும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவில ஏஆர் ரஹ்மானுக்கு மியூசிக் போடவே தெரியாது. இவருடைய சொந்தக்காரனா இருக்க ஜிவி பிரகாஷ் அருமையா மியூசிக் போட்டிருப்பாரு. எதுல? 1000 ஒருவன்ல. 1000 ஒருவனே ஒரு குப்பை படம் தான், வன்மம் நிறைந்த படம் தான். அது வரலாற்று தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்.
அப்பேற்பட்ட படத்துல ஜிவி போட்ட ஒவ்வொரு மியூசிக்கும் இன்னை வரைக்குமே எல்லாருக்குமே ஃபேவரட்டான மியூசிக். அப்படி இருக்கும்போது ஜிவி தன்னுடைய உயிரை கொடுத்த அந்த படத்துல மியூசிக் போட்டிருப்பாப்புல. பொன்னியின் செல்வன் என்ற ஒரு வரலாற்று குப்பையில கூட ஏஆர் ரஹ்மானுக்கு மியூசிக் போட தெரியவே இல்லை. கேவலமா இருந்தது, கன்றாவியா இருந்தது. அப்பேற்பட்ட மியூசிக்கை போட்டுட்டு அதையும் ஏஆர் ரஹ்மானுடைய ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஸ்லோ பாய்சனா. ஸ்லோ பாய்சனுக்கும் உண்மையான பாய்சனுக்கும் வித்தியாசம் தெரியாத தற்குறிகளை வளர்த்து வச்சிருக்காரு ஏஆர் ரஹ்மான். உண்மையாவே பொன்னியின் செல்வனை எல்லாம் பார்க்கவே முடியல. அதுலயும் மியூசிக் சுத்தமா சொல்லவே வேணாம். அதே மாதிரி தான் சாவா. பொன்னியின் செல்வன் பரவாயில்ல, ஒரு சில பாட்டு நல்லா இருக்கும். ஆனா சாவால ஏஆர் ரஹ்மான் வேணும்னே கெடுத்து வச்சிருக்காரு. இப்படி கெடுத்து வச்சது கூட இல்லாம இப்போ இந்த இன்டர்வியூல அந்த படம் பிளவுபடுத்துகிறது, பிரிவினையை உண்டாக்குது வர பேசுறாரு. இந்த படத்துக்கு சைன் பண்ணும்போது இவருக்கு தெரியலையா, காசு வாங்கும் போது தெரியலையா, அந்த படத்துடைய கதை இதுதான் தெரிஞ்சும் ஒவ்வொரு சீன் பை சீனுக்கும் மியூசிக் போடும்போது இவருக்கு தெரியலையா, அப்பையெல்லாம் இவருக்கு எதுவுமே தெரியல, அது பிரிவினையை உண்டாக்குதுன்னு இவர் எதுவுமே பேசல. ஆனா கரெக்டா இப்போ நேரம் கிடைச்சதுன்னு தன்னுடைய வன்மத்தை கொட்டியிருக்காரு. இப்போ உண்மையாவே சொல்லுங்க, இவர் சங்கியா இல்ல இவரை பத்தி பேசுற நான் சங்கியா, இல்ல இந்தியால இருக்க நீங்க இந்துத்துவான்னு சொல்ற அவங்க சங்கியா? ஒரு ஃபேக்ட் என்னன்னா, சாவா படத்துல நமக்கு காட்டப்பட்டது வெறும் 10% அளவிலான வரலாறு தான். 10%த்துக்கே ஏஆர் ரஹ்மான்லாம் இந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிருக்காருன்னா, உண்மையான வரலாறை 100% எடுத்து வெளியிட்டா ஏஆர் ரஹ்மான்லாம் என்ன ஆவான்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஜோதா அக்பருக்கு இவர் மியூசிக் போடும்போது அந்த படம் டிவைசிவ்னஸை உருவாக்கலையா, ஆனா சாவா என்ற படத்துக்கு மியூசிக் போடும்போது மட்டும் டிவைசிவ்னஸை உருவாக்கிடுச்சான். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முகலாயன் ராஜ்புத் இளவரசியை காதலிச்சா இவர் தன்னுடைய ரத்தத்திலிருந்து மியூசிக் எடுத்து போடுவாரு. ஆனா ஒரு மராத்தியன் அவன் மதம் மாற மாட்டேன், என் மக்களையும் மதம் மாற விட மாட்டேன்னு ஒரு கொடுங்கோலனை எதிர்த்து சண்டை போட்டா அது டிவைசிவ்னஸ் தான். சாவா படம் பார்க்கும்போது மராத்தி இசை ஏதாவது வருதான்னு காது கொடுத்து கேட்டாலும் சரி, இல்ல ஹெட்செட் போட்டு கேட்டாலும் சரி, இல்ல நம்ம மூஞ்சியே அதுக்குள்ள விட்டு கேட்டாலுமே சரி, மராத்தி மியூசிக் அங்க ஒண்ணுமே இல்லை. இவர் போட்டு வச்சிருக்கிறது எல்லாமே மிடில் ஈஸ்டர்ன் மியூசிக். மிடில் ஈஸ்ட் மியூசிக் தூக்கி மராத்தியுடைய வரலாற்று படத்துல போட்டு வச்சிருக்காரு. இந்த கர்மத்தை போட்டுட்டு அதையும் ரசிக்க சொல்றாரு நம்மள. அதை ரசிக்க முடியாது, நீங்க அவுடேட்டட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உடனே விக்டிம் கார்டு தூக்கி இருக்காரு. ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? இவர் எப்பேற்பட்ட ஹிப்போக்ரைட்னு நீங்களே பாருங்க. சாவா என்ற படம் ஒரு ஹிந்து சம்பந்தமான படம், ஒரு இந்து மன்னனுடைய படம். அதுக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டரா இருந்திருக்காரு. இப்போ ராமாயணம், இந்துக்களுடைய, அதுவும் வடநாட்டுல ராமாயணத்தை பத்தி சொல்லவே வேணாம், உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு காவியத்துக்கு இவர் மியூசிக் டைரக்டரா இருக்காரு. அப்படி இருந்தும் இவர் மத ரீதியா என்ன ஒடுக்குறாங்க, எனக்கு வாய்ப்பு தர மறுக்கிறாங்கன்னு பேசுறதெல்லாம் எப்பேற்பட்ட முரண்பாடு. அப்பேற்பட்ட படத்துக்கு இவர் மியூசிக் போடுறாருன்னு தெரிஞ்சும் இவர் இங்க நம்ம கிட்ட மீடியா முன்னாடி உட்காந்து உருட்டிட்டு இருக்காரு. இவரை மத ரீதியாக வாய்ப்பு தர மறுக்கிறார்கள், ஒடுக்குகிறார்கள், பிதுக்குகிறார்கள்னு உருட்டு இருக்காரு. இதே வாய் தான் ஏதாவது பாசிட்டிவ் நடந்தா மட்டும் உங்களால ஆச்சுன்னு சொல்றீங்க, நெகட்டிவ் ஆனா மட்டும் இந்த மாதிரி ஒடுக்குறாங்க பிதுக்குறாங்கன்னு பேசுறீங்க, அது மிகவும் தவறுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ இவரே அதை பண்றாரு. ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இவருக்கு வாய்ப்பை கொடுத்தது இந்து தான், அவர் பண்ற படமும் இந்து மதத்தை சார்ந்தது தான். ஆனா இவரை யாருமே இஸ்லாமியனா பார்க்கறதே கிடையாது. இவருடைய ரசிகர்கள் யாருமே கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி, இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, இவரை ஒரு ஜாதி அடையாளத்திலேயோ இல்ல மத அடையாளத்திலேயோ யாருமே இன்னி வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனா ஏஆர் ரஹ்மான் எப்பவுமே தன்னை அந்த மதத்தவரா மட்டும்தான் பார்ப்பாருன்னு இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய ரசிகர்களா இருங்க, தப்பு கிடையாது. ஆனா குருட்டுத்தனமான தற்குறிகளா இருக்காதீங்க. அவரை ரசிக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் தான். ஆனா அவரை மத ரீதியா யாருமே பிரிச்சு பார்த்ததே கிடையாது. இதுதான் உண்மை. இது தெரிஞ்சும் இந்த ஏஆர் ரஹ்மான் இது மாதிரி பேசி பிரிவினையை உண்டு பண்ற வேலையை பாக்குறாருன்னா அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில இருந்து இவர் முட்டு கொடுக்குற இந்த திராவிட ஐடியாலஜியால தான் இவர் இந்த மாதிரி கேவலமான ஒரு மனநிலைக்கு போயிருக்காரு. இவருக்கு வாய்ப்பு கிடைச்சா அது நல்ல அரசாங்கம், இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அது கெட்ட அரசாங்கமா. ஒன்னும் மியூசிக்கை ஒழுங்கா போடணும், இல்லையா
நமக்கு சரக்கு தீந்துருச்சுன்ட்டு வரவங்களுக்கு வழியை விடணும். இவர் அதெல்லாம் பண்ண மாட்டாராம். கடைசி வரைக்கும் இவர் ராஜாவா இருப்பாராம். எல்லாராலையுமே ராஜாவா இருக்க முடியாது இல்ல. ராஜானா அது ஒருத்தர் தான், அது இளையராஜா மட்டும்தான். அவர் ஆரம்பத்திலையும் சரி, அவர் சாவர வரைக்கும் சரி, அவர் ஒருத்தர் தான். அவர் அளவுக்கெல்லாம் ஏஆர் ரஹ்மானால வரவே முடியாதுன்னு ஏஆர் ரஹ்மானுக்கு நல்லா தெரியும். இருந்தும் அவர் இந்த மாதிரி எல்லாம் ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கி அதன் மூலமா ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறாரே தவிர உண்மையிலேயே இவர மாதிரியான சாஃப்ட் சங்கியை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரிலாம் பேசும்போது தான் ஒரு விஷயம் தோணுது. ஏஆர் ரஹ்மான் மட்டும் பாகிஸ்தான்ல இந்துவா இருந்திருந்தாருன்னா அவர் இந்த அளவுக்கெல்லாம் பெரிய ஆளா அந்த நாட்டுல வளர்ந்துருக்கவே முடியாது. எப்பவோ அவரை அடக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் ஹிந்துன்ற காரணத்தால. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஆனா இந்தியாவில மட்டும்தான் இந்துக்கள் அதிகமா இருக்கிற வரைக்கும் தான் இது மாதிரியான ஆட்கள் பேசவும் செய்வாங்க, வளரவும் செய்வாங்க. இதே இடத்துல இந்துக்களுக்கு பதிலா இஸ்லாமியர்கள் இருந்திருந்தா ஏஆர் ரஹ்மானுக்கு கண்டிப்பா இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மியூசிக் ஒரு ஹராம். சோலி முடிச்சு. கங்கனா ரனாவத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எமர்ஜென்சி படம் எடுக்கும்போது இவர்கிட்ட மியூசிக் டைரக்டரா இருங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அச்சுச்சோ நான் அதெல்லாம் இருக்க மாட்டேன், அது ப்ராபகேண்டா ஃபிலிம், அது வரலாற்றில் இல்லாதது சொல்லுதுன்னு இவர் கங்கனா கிட்ட சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி இந்திரா காந்தி பீரியட்ல என்ன நடந்துச்சோ அந்த வரலாறு பதிவு செய்யப்பட்ட வரலாறு மூலமா எடுக்கப்பட்ட படம், அது ப்ராபகேண்டா ஃபில்மா. அதே மாதிரி சாவாவும் ஒரு பதிவு செய்யப்பட்ட வரலாறு மூலமா எடுக்கப்பட்ட படம். எதெல்லாம் உண்மையான ஹிஸ்டரியோ அதெல்லாம் இவருக்கு ப்ராபகேண்டா ஃபிலிமா. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? பிறைசூடன் என்ற கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வேணும்னா தேடி பார்த்துக்கோங்க. அவர் ஏஆர் ரஹ்மான் வீட்டுக்கு போறாரு. அவருடைய பழக்கம் என்னன்னா எப்பவுமே நெற்றியில திலகம் விட்டுட்டு தான் போவாரு. அப்பேற்பட்டவரை இல்ல நீங்க நெத்தியில இருக்க திலகத்தை அழிச்சிட்டு தான் எங்க வீட்டுக்குள்ள வரணும்னு ஏஆர் ரஹ்மானுடைய அம்மா சொல்லியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுடைய அம்மா சொல்லும்போது நல்ல அறிவு இருக்க, நல்ல பக்குவம் அடைஞ்ச ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்லிக்கணும், அம்மா இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா, அவர் வேலையா வந்திருக்காரு, அதனால அவர் வேலையை முடிச்சுட்டு போட்டோம், அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்லிக்கணும். ஆனா ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணியிருக்காரு, எதுவுமே பண்ணாம அவருடைய வேலையை அவர் பார்த்து இருந்திருக்காரு. இதை பிறைசூடனே சொல்லியிருக்காரு ஒரு வீடியோல. நீங்க வேணா தேடி பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்து பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு இஸ்லாமியர் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்காரு. ஆனா ஒரு இஸ்லாமிய நாட்டுல ஒரு ஹிந்துவால இப்படி ஒரு உச்சத்தை தொட முடியுமான்னு ஏஆர் ரஹ்மான் கிட்ட கேட்டாலே அவருக்கே பதில் என்னன்னு நல்லா தெரியும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம், நாடறிஞ்ச விஷயம், உலகம் அறிஞ்ச விஷயம் தெரிஞ்சும் இந்தியாவில் இவரை ஒடுக்குறாங்கன்னு ஊட்டுறதெல்லாம் எப்பேற்பட்ட மதவெறியோடைய உச்சம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இவருக்கு மியூசிக் சரக்கு முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே இவர் ஆரம்பத்திலேயே திருடி போட்ட கதையெல்லாம் நிறைய இருக்கு. இவனை திருடி போட்டாரு மியூசிக்கு, அவர் திருடி போட்டார் மியூசிக்னு நிறைய பேர் நாம பேசுவோம். ஆனா அவங்களை விடவும் அவங்களுக்கும் முன்னோடி யாருன்னா ஏஆர் ரஹ்மான் தான். அந்த காலகட்டத்துல இன்டர்நெட் டெவலப் ஆகாத நிலைமையில இருந்ததால ஏஆர் ரஹ்மான் எங்கெங்கெல்லாம் எடுத்து திருடி போட்டாருன்னு இங்க நிறைய பேருக்கு தெரியல. ஏஆர் ரஹ்மானே திருடி போட்டு ஆரம்பத்துல கொஞ்சம் வேலையை பார்த்தவர் தான். மாட்டிக்கிட்ட பங்கு. தீவிரவாதிகள் தாக்குதல் மூலமா இந்தியர்கள் இறந்தப்போ கூட இவர் என்ன பண்ணாருன்னா ட்விட்டர்ல புறா விட்டு இவர் சமாதானத்தை பரப்புங்கள்னு உருட்டினாரு. இவர் நம்ம கிட்ட டிவைசிவ்னஸ் பத்தி பேசுறாராம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, யூபிஏ கவர்மெண்ட் மூலமா ஏஆர் ரஹ்மானுக்கு 0 நேஷனல் அவார்டு தான் கிடைச்சது. ஆனா இவர் சொல்ற இந்த மதவெறி கொண்ட அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு 5 நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. இதையும் வாங்கிட்டு இந்துக்கள் படத்துலையும் மியூசிக் பண்ணிட்டு எப்படிதான் கூச்சம் இல்லாம இப்படி கேவலமா ஒரு விஷயத்தை இவரால் பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பாலையா ஏஆர் ரஹ்மான் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னப்போ எல்லாருமே அவரை கலாய்ச்சாங்க. ஆனா இப்பதான் புரியுது, பாலையா தான் சரியா இருந்திருக்காருன்னு. கரெக்டா சொன்னாரு பாருங்க. எனக்கு ஏஆர் ரஹ்மான்லாம் யாருமே தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, அவரை பத்திலாம் எதுவுமே கேட்காதீங்கன்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு புரிதல், பாலையா மாதிரியான புரிதல் நம்ம எல்லாருக்குமே வேணும். ஏஆர் ரஹ்மானெல்லாம் தூக்கி மேல உட்கார வச்ச காரணத்தாலதான் அவர் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் மேல உட்கார வச்சவங்களையே இவர் இதை மாதிரி தரக்குறைவா பேசிட்டு இருக்காரு. రెహమాను ఎవరో రెహమాన్ నాకు తెలియదు, ఇస్తాడు ఏదో ఆస్కార్ అవార్డు అవన్నీ. అందుకే భారతరత్న రామారావు అంటే ఆయన చూపుతో இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் 90s போட்ட பாதி மியூசிக் எல்லாமே திருடி போட்டதுதான். அதுலயும் மீதி பாதி இருக்கு தெரியுமா, அது எல்லாம் உலகம் பூரா இருக்க கிளாசிக் அண்ட் பழமையான
இசையிலிருந்து எடுத்து அங்கிருந்து அப்படியே உருவி இங்க சேர்த்து இவருடைய பாடல்கள்ல சேர்த்திருப்பாரு. செல்டிக் மியூசிக், ஐரிஷ் மியூசிக்லாம் இவருடைய பாடல்கள்ல ஏகப்பட்டது இருக்கும். இதனாலதான் இவர் போடுற பெரும்பாலான படங்கள்ல மிடில் ஈஸ்ட் மியூசிக் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த படத்துக்கு தேவையான மியூசிக்கை தவிர்த்து இவருக்கு என்ன தேவையோ அதை தூக்கி போட்டு வச்சிருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் போட்டா ஒரு டைரக்டர் என்ன பண்ணுவான்? அதுவும் இல்லாம தமிழனங்கன்னு ஒரு கன்றாவியான ஒரு பிக்சரை தமிழ் அன்னைன்னு நம்ம தலையில கட்டின வேலையையும் இந்த ஏஆர் ரஹ்மான் பார்த்திருக்காரு. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? இதுவே இவர் மதம் சார்ந்து யாராவது ஏதாவது பண்ணியிருந்தா கண்டிப்பா இவங்கெல்லாம் விட்டுருக்கவே மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்க தற்குறிகள் நாம தானே. நம்ம எது பண்ணாலும் நாங்க இந்துக்கள் இல்லை, தமிழர்கள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எல்லாத்தையுமே ஏமாந்த வீழ்ச்சி வாங்கின மாதிரி ஏத்துக்கிட்டு போயிடுவோம். அது இவருக்கு நல்லாவே தெரியும். இந்த பாட்டை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. என்னுடைய ரொம்ப ஃபேவரட் சாங் இது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும் தேவதைன்னு இப்ப நாம எல்லாருமே கேட்டுட்டு இருப்போம். அந்த தேவதைன்றதுக்கு பதிலா முன்னாடி வாலி எழுதின வார்த்தை என்ன தெரியுமா? தெய்வம்னு எழுதியிருக்காரு. தெய்வம்னு எழுதினத இவரால அச்சோ அம்மாவெல்லாம் தெய்வமா பார்க்க முடியாது, எனக்கு ஒரே தெய்வம் தான், அதனால என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி தெய்வம் என்ற வார்த்தையை எடுத்துட்டு தேவதைன்னு போட்டிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மாவை தெய்வமா நினைக்க கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா இந்த உலகத்துல அவனை விட ஒரு இழிபிறவி இருக்க முடியுமா? சத்தியமா எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி எல்லாம் சொன்னா நமக்குலாம் டென்ஷன் ஆகிடும். அம்மா அப்பா இவங்களை தாண்டி தான் எல்லாமே. அப்பேற்பட்டவங்கள தெய்வத்தோடு ஒப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா எனக்கு புரியல. அவனை தலைவனும் சொல்ல எனக்கு வராது, அவனை மனுஷனும் சொல்ல எனக்கு வராது. நீங்களாம் வேணா மானம் கேட்டு இனம் கேட்டு அவனை தலைவான்னு சொல்லலாம். நமக்கெல்லாம் அது துளியும் வராது. திருந்துங்கடா டேய்.